கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம சகோதரனோடு ஒப்புரவாகாமல் கோச்சிக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கொண்டு எப்படி இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. அதனால்தான் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து. அது வரைக்கும் அந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்வாங்களோ, அந்த முன்னாடி கோயில் முன்னாடி அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, செவரு மாதிரி, அதில் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க போலக்கு. அது நிறைஞ்சு கிடக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஒப்புரவாகாமல் அப்படியே இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க போனவங்க அதை கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு வர்றதுக்காக முடியாமல் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, காய்கறி எல்லாம் கூட அழுகி போயிருக்குமா, அது கூட காணிக்கையாக கொடுக்கணும்னு வரும்போது இப்படி மனசாட்சிக்குள்ளே அவங்க குத்தப்பட்டுட்டுன்னா அந்த காணிக்கையை அப்படியே வச்சுருவாங்க. அது காய்கறியோ காசோ எதுவாக இருந்தால் அது வந்து அழுவி போய் அப்படியே கிடக்குது, நீங்கள் அதை செலுத்தாமல் அப்படின்லாம் இருக்கும். அதனால் எனக்கு அன்பானவர்கள், அந்த காலத்தில் அந்த மனசாட்சி பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியிலே நடந்தார்கள். இன்றைக்கு அப்படி யாரும் காணிக்கை போடாமல் காணிக்கை அங்கே வைத்து விட்டு போய் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை போடுறாங்களா? இல்லை. ஏன்னா எல்லாருமே கோயிலே பை கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி பை நீட்டுறாங்க, காணிக்கை பை. அதனால் எல்லோரும் அந்த காணிக்கை பையில் போட்டு விடுகிறார்கள். இப்போ காலகட்டத்தில் அப்படி யாரும் வைப்பது போல் தெரியவில்லை. ஆனால் நம்ம வேத வசனத்துக்கு நாம் செவி சாய்க்கணும்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் செய்யணும். காணிக்கையை நம்ம என்ன செய்யணும், ஒப்புரவாயிட்டு தான் காணிக்கை போடணும். அப்படியே போடுறது தவறு. அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் சமாதானமாகவும் அன்பாகவும் இருக்க நாடணும். ஏன்னா தேவன் அப்படி தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு, எல்லாரோடும் அன்பாகவும் இருங்க அப்படின்ட்டு. நாம் எப்படி இருக்கிறோன்னு அவர்களை யோசித்து பார்க்கணும். சரிங்களா? தேங்க்யூ.